Hi students, 9th standard maths, exercise 3.6, question number 3. Factorize the following. Subdivision 1, p minus q whole square minus 6 into p minus q minus 16. இப்போ இந்த questionலையும் பார்த்தீங்கன்னா ஒரு quadratic polynomial கொடுத்திருக்காங்க. இந்த polynomial factorize பண்ணிட்டு இதோடைய factors என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த questionலையும் பார்த்தீங்கன்னா variablesல combination of two variables கொடுத்திருக்காங்க. PQ அதாவது P minus Q, P minus Q கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கொஷின் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் இது ரொம்பவும் சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷன் இருக்கிற இந்த வேரியபிளுக்கு பதிலாக சிங்கிள் வேரியபிள்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லெட் P minus Q இதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் வேரியபிள் எக்ஸ் ஆர் ஒய் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் P minus Qக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துருக்க இந்த கொஷினில் எங்கெங்கெல்லாம் P minus Qன்னு வருதோ அதுக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே பார்த்தீங்கன்னா P minus Q ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதுக்கு பதிலாக எக்ஸ் அப்ளை பண்ணால் x ஸ்கொயர் அப்படின்னு வரும். மைனஸ் 6 இன்டூ P minus Q அதுக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 16. இப்போது இந்த quadratic polynomial பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸில் நம்ம யூஸ் பண்ண quadratic polynomials மாதிரியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. இதில் 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 3 டேர்ம்ஸ்லையும் காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரைசேஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 16 இருக்குது. 1 இன்டூ 16, இங்கே மைனஸ் 16 இருக்குது. ஸோ 116 ஆர் 16. இது மைனஸாக இருக்கனால மைனஸ் 16 அப்படின்னு வரும். பிகாஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். இப்போது இந்த 16 2 ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது இந்த சென்டர் நம்பர் கிடைக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 16 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்டூ 16, 2 இன்டூ 8, 3 டேபிளில் வராது. 4 டேபிளில் 4 4s are 16, 5 டேபிள் இருக்காது, 6 டேபிள் இருக்காது. அடுத்து 8 டேபிள்ஸில் வரும், 8 2s are, அண்ட் தென் 16 டேபிளில் 16 1s are வந்துடும். இதுவே ரிப்பீட் ஆகும். இப்போது 16ஓட ஒன்று ஆட் பண்ணால் 17, 16ஓட ஒன்று மைனஸ் பண்ணால் 15. எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த சென்டர் நம்பர் கிடைக்காது. ஸோ இதை நம்ம விட்டுடலாம். அடுத்தது 8லேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 6 அப்படின்ற இந்த சென்டர் நம்பர் கிடைச்சிரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபேக்டர். ஸோ இதையும் நம்ம விட்டுடலாம். இப்போது 2 8 இது ரெண்டையும் ஃபேக்டரை எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃபேக்டர்ஸ்க்கான சிம்பிளை ஃபிக்ஸ் பண்ணணும். சென்டர் நம்பரை விட நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபேக்டர்ஸில் ஒரு நம்பர் பெருசாக இருக்குது. ஸோ எந்த வேல்யூ லார்ஜர் அதாவது கிரேட்டர் வேல்யூவாக இருக்குதோ அதுக்கு தான் இந்த சென்டர் நம்பருடைய சிம்பிளை அப்ளை பண்ண முடியும். சென்டர் நம்பரில் பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் அப்படின்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்மாலர் நம்பர் இதுக்கு ஆப்போசிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது மைனஸோடைய ஆப்போசிட் ப்ளஸ் அப்படின்னு மாறிடும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். 2 8s are 16, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 16 இதோடைய ப்ராடக்ட் கரெக்டாக வந்துருச்சு. இப்போது சிம்பிள்ஸ் வெவ்வேறமாக இருந்ததுன்னா எப்போவுமே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 6ன்னு வரும். வர ஆன்சருக்கு லார்ஜர் நம்பர் சைன் மைனஸ் அப்படின்னு அப்ளை பண்ணால் மைனஸ் 6. ஸோ ப்ராடக்ட்டும் கரெக்டாக வந்துருச்சு, சம்மும் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபேக்டர்ஸ். எப்போவுமே ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரால் அந்த ஃபேக்டர்ஸை நம்ம டிவைட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல 1ஆல் டிவைட் பண்ணோம்னா அகைன் நமக்கு இதே ஃபேக்டர்ஸே ரிப்பீட் ஆகும். ஸோ 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். 1 + 2 அதே போல் 1 - 8. இப்போது இந்த கேப்பில் இங்கே என்ன வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கணும் அதாங்க அப்ளை பண்ணிக்கணும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேப்பில் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 16 இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலுடைய ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. பட் நமக்கு கொஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்ற வேரியபிளே கிடையாது. வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா P minus Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்றதுனால ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக தான் P minus Qக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணோம். இப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸில் காட்டக்கூடாது. இந்த கொஷினில் என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அதில் தான் காட்டணும். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அதுக்கு பதிலாக மறுபடியும் P minus Qன்னு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக P minus Qன்னு அப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் 2 அப்படிங்கிறத அப்படியே இங்கே போட்டுக்கலாம். அதே போல் இங்கேயும் P minus Q எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் 8 இல்லையா அதை அப்படியே இங்கே போட்டுக்கலாம். ஸோ கொடுத்துருக்க இந்த கொஷின் P minus Q ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு P minus Q மைனஸ் 16 இதோடைய ஃபேக்டர்ஸ் P minus Q ப்ளஸ் 2, P minus Q minus 8. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பாருங்கள். m ஸ்கொயர் ப்ளஸ் 2mn மைனஸ் 24n ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இப்போது இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லேயே தான் இருக்குது. பட் காம்பினேஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா m யூஸ் பண்ணியிருக்காங்க, n யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ கொடுத்துருக்க இந்த பாலினாமியலை அப்படியே எழுதிக்கலாம். m ஸ்கொயர் ப்ளஸ் 2mn மைனஸ் 24n ஸ்கொயர். ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா m இருக்குது, செகண்ட் டேர்மில் லாஸ்ட் டேர்மில் n இருக்குது, செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா m அண்ட் n ரெண்டுமே கம்பைன் இருக்குது. ஸோ எப்படி கொடுத்தாலும் ப்ரொசீஜர் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் ஃபேக்டரைசேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் இங்கே காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × -24 இஸ் -24 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த 24ஐ நம்ம ரெண்டு ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணும்போது சென்டர் நம்பர் 2 வர மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ 24 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 124s are 24, 2 12s are 24, 3 8s are 24, 4 6s are 24, again 6 4s are 24, 8 3s are 24, 12 2s are 24, 24 1s are 24. இதுவே ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு 2 வர மாதிரி ஃபேக்டர்ஸை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணாலும் 2 வராது, சப்ட்ராக்ட் பண்ணாலும் 2 வராது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. அடுத்தது 12 + 2 14, 12 - 2 10. எப்படி பார்த்தாலும் 2 வரல. ஸோ இதையும் விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 8 + 3 11, 8 - 3 5. எப்படி பார்த்தாலும் 2 வராது. ஸோ இதையும் விட்டுடலாம். இப்போது 6 + 4 10, 6 - 4 2 வந்துருச்சு. ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2 வந்ததா, அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 4 6 are 24. இப்போது இந்த ஃபேக்டர்ஸ்க்கான சிம்பிள் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த சென்டர் நம்பரை விட நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு நம்பருமே இங்கே பெருசாக இருக்குது. எது ரொம்ப பெருசாக இருக்குதோ, அதாவது எந்த வேல்யூ ரொம்ப கிரேட்டராக இருக்குதோ அந்த வேல்யூக்கு தான் சென்டர் நம்பர் சிம்பிள் அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே 6 தான் கிரேட்டர் நம்பர். ஸோ சென்டர் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு. ஸோ இது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்மால் நம்பர் மைனஸ் ஆகிடும். அதாவது இதுக்கு ஆப்போசிட் ஆகிடும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். 6 4s are 24, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ ப்ராடக்ட் கரெக்டாக வந்துருச்சு. சிம்பிள் வெவ்வேறமாக இருந்ததுன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, சப்ட்ராக்ட் பண்ணால் 2 வரும். வர ஆன்சருக்கு லார்ஜர் நம்பர் சைன் ப்ளஸ். ஸோ +2. அது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டும் நமக்கு கரெக்டாக இருக்குது, சம்மும் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எக்ஸாக்ட் ஃபேக்டர்ஸ் -6 and +4. இதை நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருச்சு. இப்போது ஃபேக்டர்ஸ் கிடைச்சதுமே அதை ஃபஸ்ட்டு நம்பரால் எப்போவுமே டிவைட் பண்ணிடணும். டிவைட் பை 1. பிகாஸ் இங்கே ஃபஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு ஹைடாக இருக்குது. இதை டிவைட் பண்ணாலும் நமக்கு அகைன் இதே வேல்யூஸ் தான் வரும். ஸோ 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ரெசிப்ரோக்கலாக எடுத்தோம்னா 1 - 4 1 + 6. இப்போ இந்த கேப்பில் இந்த ப்ராப்ளமில் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் m யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் m எடுத்துக்கணும். லாஸ்ட் டேர்மில் n யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் லாஸ்ட் டேர்மில் n எடுத்துக்கணும். அதே போல் இங்கேயும் m, இங்கே n. ஸோ நமக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா m - 4n and then m + 6n. That's all. Next subdivision 3 பாருங்க. Square root of 5a² plus 2a minus 3 into square root of 5. இந்த மாதிரி ஒரு quadratic polynomial கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா a² இருக்குது, அடுத்து ஒரு a வந்திருக்கு, கடைசியில் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கு இந்த பாலினாமியல் கொடுக்குறதுக்கு போதே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5a² ப்ளஸ் 2a மைனஸ் 3 into √5. இப்போது இந்த 3 டேர்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ டைரெக்டாகவே ஃபேக்டரைசேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபேக்டரைசேஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம். பட் இங்கே இந்த கொஷினில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸில் ஒரு 2 டேர்மில் பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இர்ரேஷனல் நம்பர் கொடுத்தாலும் சரி, ரேஷனல் நம்பர் கொடுத்தாலும் சரி, ப்ரொசீஜர் அப்படின்றது காமன் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இர்ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த இர்ரேஷனல் நம்பர் கான்செப்டாக நம்ம ஆல்ரெடி செகண்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். ஸோ அதில் படித்த அந்த ஒரு சில கான்செப்டை இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்னு இருக்குது. லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா -3√5 அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த மாதிரி 2 இர்ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ணும்போது ரேஷனல் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், இர்ரேஷனல் நம்பர்ஸை ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர். இங்கே ரேஷனல் நம்பர் எதுவுமே இல்லை, அதாவது 1 ஹைடாக இருக்குது. ஸோ 3ஐயும் இங்கே இருக்கிற 1ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 தான் வரும். அதுக்கு முன்னாடி இது பாசிட்டிவாக இருக்குது, இது நெகட்டிவாக இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸில் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா √5 இருக்குது, இதுலேயும் √5 இருக்குது. √5 × √5 √5² அப்படின்னு வரும்.
நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்கொயர் ரூட்டுக்கு மேலே ஸ்கொயர் வந்தது அப்படின்னா அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா -3 × 5 இப்படி வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 5s are 15. ஸோ -15. அப்போது இந்த ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா -15. இப்போது இந்த -15 2 ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அந்த ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணாவோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணாவோ இந்த சென்டர் வேல்யூ 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கணும். ஸோ 15 ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். 1 15s are 15. 2 டேபிளில் 15 வராது, பிகாஸ் இது ஒரு ஆட் நம்பர். அடுத்தது 3 டேபிளில் வரும். 3 5s are 15. அடுத்தது 4 டேபிளில் வராது, 5 டேபிளில் வரும். 5 3s are 15 அப்படின்னு வரும். இதுவே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 1s are 15. இதுதான் நமக்கு தேவையான ஃபேக்டர்ஸ். இப்போது இந்த 3 ஃபேக்டர்ஸில் எதை நம்ம இங்கே எடுத்துக்கணும் அப்படின்றத பாருங்கள். 15ஓட ஒன்று ஆட் பண்ணால் 16, 15லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணோம்னா 14. எப்படி பார்த்தாலும் 2 வராது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. 5ஓட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 வரும். 5ஓட 3 மைனஸ் பண்ணோம்னா 2 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது நமக்கு தேவையில்லை. அடுத்தது 3 5s are 15. இப்போது இந்த ஃபேக்டர்ஸுக்கான சிம்பிள்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். சென்டர் நம்பரை விட நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ ரெண்டுமே பெருசாக இருக்குது. எது ரொம்ப அதிகமாக இருக்குதோ அதுக்கு தான் சென்டர் நம்பர் சிம்பிளை அப்ளை பண்ணணும். ஸோ 5 தான் இங்கே லார்ஜர் நம்பர். ஸோ சென்டர் நம்பர் சைன் ப்ளஸ், இந்த இடத்துல ப்ளஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 வந்து மைனஸ் ஆகிடும். இப்போ செக் பண்ணி பார்க்கணும். 3 5s are 15, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்குது. அடுத்தது சிம்பிள்ஸ் ரெண்டும் வெவ்வேறு மாதிரி இருந்ததுன்னா எப்போவுமே அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 5ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 2 வரும். லார்ஜர் நம்பர் சைனுக்கு ப்ளஸ் போட்டுக்கணும். ஸோ ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ். ஸோ நமக்கு இதோடைய சம்மும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போது ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது ஃபேக்டர்ஸ் கிடைச்சதுமே எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்பர் என்னவோ அதனால் டிவைட் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இங்கே எடுத்துக்கணும். அதே போல் இதுலேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 எடுத்துக்கணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்மை பார்த்தீங்கன்னா -3/√5 இருக்குது. 3 அப்படின்றது ஒரு ரேஷ்னல் நம்பர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ 3 அப்படின்றது ஒரு ப்ரைம் நம்பர், 5ம் ஒரு ப்ரைம் நம்பர். இது எதுவுமே பண்ண முடியாது. இதை கேன்சல் பண்ணவே முடியாது, அப்படியே தான் வச்சுக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5/√5 இருக்குது. 5 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர், √5 அப்படின்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற 5 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டேபிளில் வந்திருக்கு. ஸோ இதை மட்டும் ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு இருக்கு. 5 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர் இல்லையா? ஸோ ஒரு ரேஷனல் நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் 2 இர்ரேஷனல் நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது √5 × √5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அகைன் 5 வரும். பிகாஸ் √5 × √5 √5 ஸ்கொயர்னு வரும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு அகைன் 5 அப்படின்ற வேல்யூ வரும். அதாவது இந்த 5க்கு பதிலாக நான் இந்த மாதிரி மாற்றிருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னா டினாமினேட்டரில் ஒரு √5 இருக்குது. ஸோ இந்த √5 கேன்சல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நியூமரேட்டரில் இருக்க இந்த 5 √5 × √5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போது இதில் ஒரு √5க்கு ஒரு √5 கேன்சல் ஆகிடும். அப்போது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா √5/1 அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும். ஸோ இது நம்ம டினாமினேட்டர்லேருந்து எடுத்துக்கலாம். √5 - 3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இதுதான் இப்படி நம்ம மாற்றிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ இதை எடுத்துக்கூடாது, இதை தான் நம்ம பார்க்கணும். இங்கே 1 இருக்குது. ஸோ 1 எடுத்துக்கலாம். இங்கே +√5 இருக்குது. +√5. இப்போ இந்த கேப்பில் இங்கே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை அப்ளை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா a அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் a எடுத்துக்கணும், இந்த இடத்துலையும் a எடுத்துக்கணும். ஸோ the factor for the given polynomial is square root of 5a minus 3 into a plus square root of 5. இதுதான் நமக்கு தேவையான factors. That's all.